8ஆம் நிலை. ஜெருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மார்க்கு 1:15 இவ்வாறாக சொல்கிறது: காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று. இந்த இயேசுவின் பாடுகளான 8வது நிலையானது வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை கண்ணீர் மூலம் வெளிப்படுத்த முடியும் என்று நமக்கு எடுத்து கூறுகிறது. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையை சுமந்து கல்வாரியை நோக்கி நடக்கும்போது எருசலேம் நகர பெண்கள் அவர் மேல் உள்ள பரிதாபத்தை கண்ணீர் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து இயேசு கூறுகிறார்: எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். மேலும் பாவக்கரைகள் படிந்த இம்மனித குலத்தை உங்கள் கண்ணீரால் அன்றி என்னுடைய இரத்தத்தினாலே கழுவ முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து ஆறுதல் கூறி தம் பயணத்தை தொடர்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மகனே, மகளே, துயரம் உங்களை ஆழ்த்தும் போது எருசலேம் பெண்களைப் போல கண்ணீர் சிந்துவது மட்டும் நிறுத்திவிடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏற்பட்ட துயரங்களையும் போராட்டங்களையும் எப்படி எதிர்த்து நின்று வெற்றி பெற்றாரோ அப்படியே கூட நாமும் நமக்கு ஏற்படுகின்ற துயரங்களையும் போராட்டங்களையும் கண்டு துவண்டு போகாமல் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று இயேசு நமக்கு இன்று அறிவுறுத்துகிறார். அப்படியே கூட அந்த கண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் கூட நமக்கு ஆண்டவருடைய அருள் அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்: என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாம் ஆண்டவரின் அருளை பெற்றவர்களாக மனம் மாறி நற்செய்தியை நம்பி நமக்கு எதிராக வருகின்ற போராட்டங்களை பலத்தோடு கூட ஜெயித்து வெற்றி பெற்று புனித வாழ்வை அடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் இன்று வேதத்திலே வாசித்தது போல கூட ஆண்டவரே அப்பா, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே கூட தகப்பனே, நாங்கள் இன்றைய நாட்களிலே மனம் மாறி நற்செய்தியை நம்பி புனித வாழ்வை அடைய எங்களுக்கு அருள் தரும்படிக்காய் செபிக்கிறோம். நீர் எப்படி அன்று உமக்கு வந்த போராட்டங்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றீரோ அப்படியே கூட ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு எதிராக வருகின்ற போராட்டங்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்று உம்முடைய பயணத்தை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென்.